டியூஸ்டே மார்னிங் பாப்பாக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுட்டு, இன்னையிலருந்து ஸ்கூல் லீவு. அவளுக்கு லீவ் விட்டுட்டாங்க. நானும் ஃபோன்ல இருக்கிற அலாரம் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் வந்து செட் பண்ணியிருப்பா. அது பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கும். இனிமேல் அந்த சவுண்ட் கேட்டு எந்திரிக்க தேவையில்ல. காலையில எப்போ முழிப்பு வருதோ, அப்ப எந்திரிச்சு பொறுமையா சமைக்கலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி கூடவே சன்னா மசாலா தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு சன்னா வேக வச்சுட்டு, கிரேவி பண்றதுக்கு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அரைக்கணும். அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல அது 2யும் சேர்த்து நல்லா வதக்கிர்லாம். ரொம்ப சாஃப்ட்டா குக் ஆகணும்லாம் இல்ல. பாதி அளவுக்கு வெந்தா போதும். இப்ப அது கூடவே 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து லைட்டா வதக்கிட்டு சூடானதுக்கு அப்புறமா அரைச்சிடலாம். இப்ப இன்னொரு கடாயில கரம் மசாலா, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி பேஸ்ட், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். அப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுக்கிற சன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணோம்னா நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா சன்னா மசாலா ரெடி ஆயிடும். கையோட சப்பாத்தியும் போட்டு சூப்பரா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. பாய்.